Vinayaka Missions Kripananda Warrior Engineering College, Salem Campus. Admissions open now. Join and become the engineer of tomorrow. வணக்கம். செய்திச் சுருக்கம். சரித்திரம் படைக்கும் பிரக்யானந்தா கால்சனை மீண்டும் வீழ்த்தினார். நார்வே செஸ் தொடரில் அபாரம். நார்வே செஸ் போட்டியில் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கால்சனை தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய இளம் வீரர் பிரக்யானந்தா தோற்கடித்தார். இதன் மூலம் 19 ஆண்டுகால சாதனை சமன் செய்யப்பட்டுள்ளது. நார்வே செஸ் தொடரின் 8வது சுற்றில் அந்த நாட்டின் மேக்னஸ் கால்சனை எதிர்த்து இந்திய இளம் வீரர் பிரக்யானந்தா விளையாடினார். கருப்பு காயுடன் சிறப்பாக விளையாடிய அவர் கால்சனை வீழ்த்தினார். முன்னதாக கடந்த மே 27 நடந்த 3வது சுற்றிலும் கால்சனை தோற்கடித்திருந்தார். இதன் மூலம் ஒரே செஸ் தொடரில் கால்சனை இருமுறை தோற்கடித்து 19 ஆண்டுகால சாதனையை சமன் செய்துள்ளார். 2024ஆம் ஆண்டு நடந்த இதே நார்வே செஸ் தொடரிலும் பிரக்யானந்தா கால்சனை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 2007ஆம் ஆண்டு நடந்த லினாரஸ் சர்வதேச செஸ் தொடரில் இந்திய செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் மட்டுமே கால்சனை ஒரே தொடரில் 2 முறை வீழ்த்தியிருந்தார். பிரக்யானந்தா 8வது சுற்று முடிவில் 12 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த வெசிசோ 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். கால்சன் 9 புள்ளிகளுடன் 5வது இடத்தில் உள்ளார். அடுத்த சுற்றில் நடப்பு உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷை அவர் எதிர்கொள்கிறார். இறுதி சுற்றில் ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மருடன் மோத உள்ளார். தமிழகத்தை சூழ்ந்து வரும் இருளை விரட்டுவோம். கருணாநிதி பிறந்த நாளில் ஸ்டாலின் சபதம். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மூப்படைந்து சக்கர நாற்காலியில் உட்கார்ந்த பின்பும் ஓய்வின்றி தனது இறுதி மூச்சு வரை உழைத்தவர். தமிழினத்துக்காகவும் தமிழக மக்களின் உயர்வுக்காகவும் உழைத்த உன்னத தலைவர். வெற்றியை தலையிலும் தோல்வியை நெஞ்சிலும் ஏற்றாமல் சோதனை கடல்களை சோர்வின்றி நீந்தி கடந்த உங்களது ஆற்றல் என்னிடமும் இருக்கிறது. நீங்கள் நிறைந்த போது உங்களின் ஆற்றலை வேண்டினேன். அந்த ஆற்றலோடு தொடர் வெற்றிகளை பெற்று தமிழகத்தை வரலாறு போற்றும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றோம். இப்போது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். எனினும் உங்களது ஆற்றல் என்னோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு உடன்பிறப்பிடமும் இருக்கிறது. உறுதியாய் சொல்கிறோம், மீண்டும் வெற்றி சரிதத்தை எழுதுவோம். உதயசூரியனின் ஒளியால் தமிழகத்தை சூழ்ந்து வரும் இருளை விரட்டி அடிப்போம் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். கில்லர் பட ஷூட்டிங்கில் அதிர்ச்சி சம்பவம். சிலிண்டர் வெடித்து ஒருவர் பரிதாபம். இயக்குனரும் நடிகருமான எஸ்.ஜே. சூர்யா தற்போது கில்லர் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் ஷூட்டிங் ஓட்டேரி பகுதியில் உள்ள PNG மில் வளாகத்தில் நடந்தது. இன்று அதிகாலை ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கேஸ் பலூன் சிலிண்டர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 26 வயதான தொழில்நுட்ப கலைஞர் மதுரவாயில் மதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சக்திவேல், சூர்யா, தினகரன் ஆகிய கலைஞர்கள் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஓட்டேரி போலீசார் விசாரித்து வருகின்றனர். பார் சண்டையில் உடன் சென்ற தோழி உயிரும் பிரிந்தது. விழுப்புரத்தில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வந்தவர் யான்சி, வயது 18. இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் சென்னையை சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் நட்பு ஏற்பட்டது. அந்த நண்பரின் அழைப்பின் பேரில் சென்னைக்கு வந்த யான்சி மே மாதம் 31ஆம் தேதி இரவு கோயம்பேட்டில் உள்ள ஒரு தனியார் பாருக்கு சென்றுள்ளார். அவரது தோழியான 17 வயது சிறுமி மற்றும் இன்ஸ்டாகிராம் நண்பர் உள்ளிட்டோரும் யான்சியுடன் சென்றனர். அங்கிருந்த பாரில் அனைவரும் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தனர். அப்போது அந்த பாரில் இருந்த பாலகுரு மற்றும் சிவன் சக்திவேல் தலைமையிலான மற்றொரு தரப்பினர் டான்ஸ் ஆடும்போது இடித்ததாக இரு தரப்பினருக்கும் சண்டை வந்தது. மோதல் முற்றியதால் அங்கிருந்த பவுன்சர்கள் இரு தரப்பையும் பாரை விட்டு வெளியேற்றினர். வெளியே வந்த பிறகும் ஆத்திரம் அடங்காத இருதரப்பினரும் சாலையிலேயே மீண்டும் மோதிக்கொண்டனர். ஒருவர் மீது ஒருவர் கல்வீசி தாக்கினர். யான்சியும் அவரது 17 வயது தோழியும் உடனடியாக பைக்கில் ஏறி அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர். பின்னாடியே துரத்தி போன அந்த கும்பல் நள்ளிரவில் ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையில் அவர்கள் மீது வேகமாக காரை கொண்டு மோதியது. கோயம்பேடு பாலம் கீழே இந்த சம்பவம் நடந்தது. இடித்த வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட யான்சி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார். அவருடன் சென்ற 17 வயது சிறுமி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். கோயம்பேடு போலீசார் காரை ஓட்டிய சிவன், சக்திவேல், பாலகுரு, கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிறுமி மற்றும் கல்லூரி மாணவர்களை அனுமதித்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பாருக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது.
சோக நிகழ்வாக ஐசியூவில் இருந்த அந்த சிறுமியும் இன்று காலை சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். விசாரணை நடக்கிறது. இரண்டாக உடைகிறது மம்தா கட்சி. 50 எம்எல்ஏக்கள் கூடி ரகசிய மீட்டிங். மேற்கு வங்க சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா 208 இடங்களை கைப்பற்றி முதல் முறையாக ஆட்சியை பிடித்தது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியின் 15 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்தது. இந்த தோல்வியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் மீள்வதற்குள் கட்சிக்குள் கிளர்ச்சி வெடிக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தல் முடிந்தவுடன் சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான எம்எல்ஏக்கள் கூட்டம் மம்தா பானர்ஜி வீட்டில் சமீபத்தில் நடந்தது. அப்போது சோபன்தேவ் சட்டோபாத்யாவை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதம் பெறப்பட்டு சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் பல எம்எல்ஏக்களின் கையெழுத்துகள் போலியாக போடப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ரதீந்திரா போஸிடம் திரிணாமுல் எம்எல்ஏக்கள் ரிடாப்ரடா பானர்ஜி, சந்தீபன் சாஹா புகார் அளித்தனர். போலி கையெழுத்து விவகாரம் சிஐடி விசாரணை வரை சென்றது. சில எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தில் இருப்பது தங்களது கையெழுத்து இல்லை என்பதை ஒப்புக்கொண்டனர். கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அடுத்த சில மணி நேரங்களிலேயே எம்எல்ஏக்கள் ரிடாப்ரடா பானர்ஜி மற்றும் சந்தீபன் சாஹாவை திரிணாமுல் காங்கிரஸ் மேலிடம் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கியது. கடும் அதிருப்தியும் ஆவேசமும் அடைந்த ரிடாப்ரடா பானர்ஜி மம்தாவுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட தொடங்கியுள்ளார். மம்தா அறிவித்த எதிர்க்கட்சி தலைவருக்கு மாற்றாக ரிடாப்ரடா பானர்ஜியை அப்பகுதியில் அமர வைப்பதற்கு 50 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. திரிணாமுல் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மூத்த தலைவர் ரிஜு தத்தா இதை உறுதி செய்துள்ளார். திரிணாமுல் கட்சியில் 80 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்களில் 50க்கும் அதிகமானோர் ஹோட்டலில் ரகசியமாக சந்தித்து கூட்டம் நடத்தியுள்ளனர். உண்மையான திரிணாமுல் கட்சி அவர்கள்தான் என கூறுகின்றனர். அதற்கான பட்டியலையும் சபாநாயகரை சந்தித்து வழங்க தயாராகி வருகின்றனர் என பெரிய குண்டை வீசியுள்ளனர். லோக்சபாவில் உள்ள 12 திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்களும் ராஜ்யசபாவில் உள்ள 6 எம்பிக்களும் பாரதிய ஜனதாவுக்கு தாவ தயாராகிவிட்டனர். தங்களை பாரதிய ஜனதாவில் இணைத்துக் கொள்ளும்படி அவர்கள் தினசரி கெஞ்சி கேட்கின்றனர். இந்த உண்மையை நான் வெளிப்படையாகவே தெரிவிக்கிறேன் என அவர் மேலும் கூறியுள்ளார். தனக்கு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக சபாநாயகரிடம் ரிடாப்ரடா பானர்ஜி நிரூபித்து விட்டால் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி இரண்டாக உடைந்தது போலவே மேற்கு வங்கத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாக உடையும். எதிர்க்கட்சி தலைவர் பதவி மம்தா கை காட்டும் எம்எல்ஏவுக்கு கிடைக்குமா அல்லது ரிடாப்ரடா பானர்ஜிக்கு போகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அரசியல் ஏற்றம் தரும் காமக்யா தேவி புது சிஎம் முதல் அண்ணாமலை வரை விசிட். அசாம் தலைநகர் குவாஹத்தியில் மேற்கு பகுதியில் உள்ள நீலாச்சல் மலையில் காமக்யா தேவி கோயில் உள்ளது. இது 51 சக்தி பீடங்களில் பழமையானதாகவும் புனிதமானதாகவும் போற்றப்படுகிறது. தாந்திரிக சக்தி வழிபாட்டின் மைய புள்ளியாகவும் இக்கோயில் உள்ளது. வடகிழக்கு மாநில மக்கள் மட்டுமின்றி நம் நாட்டின் பல மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் காமக்யா தேவியை வழிபடுவது நீண்ட கால வழக்கத்தில் உள்ளது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் குறிப்பாக அரசியல் தலைவர்களும் இக்கோயிலுக்கு செல்ல துவங்கியுள்ளனர். கர்நாடக முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சிவக்குமார் காமக்யா தேவியின் தீவிர பக்தர். மாதம் ஒருமுறை காமக்யா தேவியை தரிசனம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. சிவக்குமாரின் அரசியல் ஏற்றங்களுக்கு, குறிப்பாக முதல்வர் பதவி கிடைத்ததற்கு காமக்யா தேவியின் அருளே காரணம் என அவர் நம்புவதாக தெரிகிறது. கர்நாடக அரசியல்வாதிகள் பலரும் காமக்யா தேவியை காண படையெடுத்து வருகின்றனர். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இக்கோயிலில் வழிபட்ட பின்பே முக்கிய முடிவுகளை எடுப்பார் என அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். சில நாட்களுக்கு முன் காமக்யா தேவியை வழிபட்ட பிறகே அவர் டெல்லி சென்றுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ் கட்சிகளின் எம்பிக்கள் பலரும் காமக்யா தேவி கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவதாக கூறப்படுகிறது. சில தினங்களுக்கு முன் அதிமுக எம்பி தம்பிதுரை குடும்பத்துடன் சென்று வழிபட்டுள்ளார். தென் மாநில அரசியல் தலைவர்கள் ஆர்வமுடன் செல்வது அங்கு பேசுபொருளாகி வருகிறது. காமக்யா தேவி கோயிலில் தரிசனம் செய்ய இணையதளத்தில் இலவச தரிசனம் அல்லது சிறப்பு தரிசனத்திற்கு ஏதேனும் ஒரு அடையாள அட்டை எண்ணை குறிப்பிட்டு முன்பதிவு செய்ய வேண்டும். இப்போது 3 மணி நேரம் வரை காத்திருந்து காமக்யா தேவியை தரிசனம் செய்யும் நிலை இருப்பதாக அங்கு சென்று வந்த பக்தர்கள் கூறுகின்றனர். உன் பைத்தியக்காரத்தனத்தால் இஸ்ரேலை எல்லோரும் வெறுக்கிறாங்க. நெதன்யாகுவை வறுத்தெடுத்த ட்ரம்ப். மேற்காசிய நாடான ஈரானுடனான போரை அமைதி ஒப்பந்த பேச்சுக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. இந்நிலையில் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து லெபனானில் நடத்தும் தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்தவும் உடன்பாடு ஏற்பட்டது. ஆனால் லெபனான் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது.
இதனால் அமைதி பேச்சில் பங்கேற்க ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா முயன்று வரும் சூழலில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் அமைதி பேச்சை குலைப்பதாக அமைந்துள்ளன. இதனால் இஸ்ரேல் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடும் அதிருப்தியில் உள்ளார். இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் டிரம்ப் நேற்று தொலைபேசியில் பேசினார். வழக்கமாக நெதன்யாகுவுக்கு ஆதரவாக பேசும் டிரம்ப் இந்த முறை தொலைபேசியில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கத்தியதாக கூறப்படுகிறது. உரையாடலின் போது நெதன்யாகுவை பேசவே விடாமல் டிரம்ப் வறுத்தெடுத்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தொலைபேசி உரையாடலில் நெதன்யாகுவிடம் டிரம்ப் கூறியதாவது: "நீ பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறாய். நான் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் நீ சிறையில் இருந்திருப்பாய். நான் தான் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட இந்த செயலால் தான் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் உன்னை வெறுக்கிறாங்க. உன்னால இப்ப இஸ்ரேல் நாட்டையே எல்லோரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க" என கூறியுள்ளார். டிரம்பின் இந்த ருத்ர தாண்டவத்திற்கு பின் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்த திட்டமிட்டிருந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்கள் அவசரமாக கைவிடப்பட்டது என்பதை இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளே ஒப்புக்கொண்டுள்ளனர்.